மே 22 தூத்துக்குடியில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தியாகிகளுக்கு வீர வணக்க கூட்டம் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக நடத்தப்பட்டது. ஆனால் பல்வேறு ஆட்சிகள் வந்து போய்கொண்டே இருக்கிறது. நம்ம குறிப்பாக நேரம் அதிகமாகிவிட்டது. அதனால ஒரு 5 நிமிடத்தில் நிகழ்ச்சி முடிக்கணும். நான் பேசுகிறதோட கோஷம் அதுக்கு நாங்கள் பஸ்ஸு அவங்க சிறுவி விடுதலைக்கு போகணும். அதனால நம்ம அன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி காவல்துறைக்கு முன்னாடி போட்டாங்க. இதில் நம்ம டீம்லேருந்து வந்து ஒரு 20 பதிவு வந்துட்டு ஓடி போயிட்டாங்க. வீடு மற்ற ஆசிரியர்களுக்கு வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்க முடியல. அவன் சின்ன பையன் தான் வந்தவங்கலாம். அதனால அவங்க போயிட்டாங்க. போலீஸ் ஏன் இப்போ போட்டாங்க எனக்கு தெரியல. ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுவரைக்கும் பல போராட்டத்தை நம்ம கையெழுத்திருக்கோம். இந்த சமூகத்தில் கூட இந்த தமிழர்கள் ஆளுநர்கள் ஒரு பேரூராட்சியில் ஒரு தாக்கம் ஒரு 14 கடற்கரை வேண்டி இருந்துச்சு. அதுக்கு அங்குள்ள அமைச்சராக இருந்தவரே இறந்துறாரு. அங்குள்ள நகர செயலாளர் இறந்துறாரு. நாம வெளியே வந்த பிறகு ஒரு மனு, இந்த 2 மனுக்களும் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க சொல்லுவதுதான் சரி. ஒரே ஒரு காரணம் தான், உளவுத்துறை எவ்வளவு உளவுத்துறை கேள்விக்காங்க. உளவுத்துறை பனியமாதா கோவிலே இந்த பேரணியை அவர்கள் தடுத்திருக்க முடியும். மாவட்ட ஆட்சியர் அங்கே வந்திருக்காங்க இல்லையா? நீங்க திரளாதீங்க, ஊர்வலமாக வராதிங்க, நீங்க லட்சம் பேர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவதை விட நான் ஒரு மனிதனா வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் அதுக்கப்புறம் தான் வந்து புரியுறப்பா காவல் கண்காணிப்பாளர் அங்கே வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய கோரிக்கையை மனுவை நிறைவேற்றுகிறார்கள் நிறைவேற்றுள்ள அது 2வது. அந்த மனுவை பெற்றுக் கொண்டிருந்தா இந்த துப்பாக்கி சூடை தவிர்த்திருக்கலாம். சரி, அது செய்யற காவல்துறை உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்க ஊர்வலம் நடத்த முடியாது, தடை விதித்து இருக்கிறோம்னா மீறி ஒரு 500-600 பேர் இருப்போம். அதை மீறி வந்தா லேசிய தடியடி நடத்தி கூட்டத்தை கலைச்சிருக்கலாம். கைது செய்ய போகிறோம்னு சொன்னாலே 10 பேர் போயிடுவாங்க. நமக்கு தெரியும். ஒரு 1000 பேர் போராட்டம் நின்றுனா எல்லாம் வண்டியில இறங்க கைது செய்யணும்னா 500 பேர் போயிடுவாங்க. அப்ப எளிதாக இதை அரசு நினைத்திருந்தால் கையாண்டிருக்க முடியும். அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்க முடியும். அரசு உரியவாறு ஆய்வு செய்து ஆலையை மூடியிருந்தால் இந்த படுகொலை, இந்த வன் செயல் தடுத்து நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த அம்மா கேட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 55 நாள் சிறையில் இருக்கோமா? நாங்கள் 60 பேர் இருக்கோம். 60 பேர் 62 பேர் மகேசெல்லாம் உட்பட. மகேஷ் நாம் தமிழர் பேர் புத்து அவெல்லாம் 62 பேர் இருந்தோம். நான் 58 நாள் சிறை. இப்பொழுது சுருக்கமா முடிச்சிடறேன். புதிய அரசு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரசியல் மாறுபட்ட கருத்து திறனாய் விமர்சனம் கூடாது. ஆனால் துப்பாக்கி சூடு நடந்த அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு நான் நாமக்கல்ல இருந்தேன். சீமான் வந்தார், திருநெல்வேலியில மடக்கிட்டாங்க. மீறி போனா கைது பண்ணுவோன்னு கைதாக வேண்டாம் போயிட்டாங்க. கைது ஆயிருக்கும். ஒரு போராட்ட களத்தில் வரக்கூடிய இந்த அரசியலமைப்பு சார்ந்த தோழர்களாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் தடை மீறி கைதாகணும். தடை எங்கே அதை உடை மேடையில் கைதாகாம திரும்பி போயிட்டார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய பார்வையில் நடிகர் விஜய் அவர்கள் இரவோடு இரவாக இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். 8 ஆண்டுக்குள்ள. அப்ப எவ்வளவு செல்வாக்கு. அவர் பகலில் வந்தால் எவ்வளவு பெரிய கூட்டம். அந்த கரூர் மேலே கூட நடந்தாலும். ஆனா இரவோடு இரவாக வந்து ஒற்றை தோழரோடு 2 சக்கர வாகனத்துல நள்ளிரவு நேரத்துல அவ்வளவு போனாரா தெரியல. ஏதோ அந்த பாதிக்கப்பட்ட உயிரிழந்த குடும்பங்களை சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு அவரால் என்ன உதவியும் செய்து விட்டு போனாங்க இல்லையா? இப்ப அவர் முதலமைச்சராக இருக்கிறார். நாம் இப்பொழுது அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போகிறோம். எடுத்த உடனே நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒதுங்கினோம்னா அது நடைமுறை வாய்ப்பு. முதலில் அரசின் கவனத்திற்கு புதிய முதல்வராக பதவியேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு
அவருடைய கவனத்தை கொண்டு சொல்லணும். அவர் மறந்துக்க முடியாது. ஒருபோதும் தூத்துக்குடியினுடைய கொடும் நிகழ்வை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உறுதியாக மறந்திருக்க முடியாது. நன்றாக நினைவில் இருக்கும். ஏன்னா நள்ளிரவு நேரத்தில் வந்தார் பாருங்க, நள்ளிரவு நேரத்தில் வந்தார். நம்ம தம்பி வேல்முருகனை கூட வாழ்வுதற்கு கைது பண்ணிட்டாங்க, கைதாட்டாங்க வேல்முருகன். எனவே அவருடைய கவனத்தை கொண்டு போகும். அது எப்படி செய்யலாம் என்பதை காந்திமல்லத்தை கலந்து பேசி தாய்மார்கள் ஒரு 4 பேர், ஆண்கள் ஒரு 8 பேர், 12 பேர் இந்த போராட்டத்தில் உண்மையும் நேர்மையும் வாய்மொழியுமாக ஈடுபட்டவர்கள். புரியுதா? சும்மா கோழிகள் எல்லாம் வந்துடக்கூடாது. உண்மையான மக்கள் நல அக்கறையோடு நிலத்தின் மீதும் நீர் வளத்தின் மீதும் அக்கறையோடு இந்த போராட்ட களத்தில் நின்றவர்கள் ஒரு 12 பேரை தேர்வு பண்ணி தூத்துக்குடியில் சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய பேரை ஸ்ரீராமா அவர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல அமைச்சராயிட்டார். அவரை அணுகி அவர் மூலமாக நாம ஒப்புதல் பெற்று, ஒப்புதல் பெறாம போகக்கூடாது, அதுக்குள்ள விட மாட்டாங்க. அதே நடிகர் விஜயனா அங்கீகரித்து ஒப்புதல் பெற்று ஒரு 12 பேர் இந்த மனுவை நான் எழுதினேன். எல்லாரும் ஆய்வு செய்வோம், அந்த மனுவை கொடுத்தோம். நடவடிக்கை எடுக்காவிட்டால் பிறகு வைத்துக் கொள்வோம் கச்சேரியை. இவ்வளவுதானே என்கிற அடிப்படையில் நாம் அனைவரும் வேண்டும் சாதி சமய கட்சி எல்லை கோடுகளை தாண்டி தூத்துக்குடி மாவட்ட மக்களாக, தூத்துக்குடி மாநகர மக்களாக நம்முடைய நீர் வளத்தை, நில வளத்தை, காட்டு வளத்தை, காற்று வளத்தை, கடல் வளத்தை, ஆற்று நீர் வளத்தை நல்லா தாண்டவர்கள் பெரிய போராட்டம் நடத்தி நீர் தடுத்து நிறுத்தப்படும். நம்முடைய மண்ணை பாதுகாக்கிற வகையிலே இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலை பிரித்து அகற்ற வேண்டும். நான் சென்னையில் போய் போராட்டம், சென்னையில் ஏற்பட்டது வேண்முறையில் வந்திருந்தார். இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போராட்டத்தில் பங்கெடுத்தார். திருமாவளவன் வர முடியல, ஒரு வன்னியரசெல்லாம் வந்து பங்கெடுத்தார். சென்னையிலே போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கட்டி சாப்பாங்க. எனவே அமைச்சராக இருக்கிறவர்கள்லாம் நம்முடைய தூத்துக்குடி மாநகர மக்கள் மீது கொஞ்சம் அக்கறை உள்ளவர்களாக தான் இருக்கிறது போல் தெரிகிறது. ஏன்னா கடந்த கால செயல்பாடு அவர்களை அணுகி நாம் ஒரு நல்ல தீர்வை ஒரு 3 கோரிக்கை கொடுத்துருக்கீங்க. இந்த மணிமண்டபம் வேண்டாம், நினைவு தூண் சூப்பின்னு சொல்லல, நினைவு தூண் ஏற்படும். அதுல வீர மரணத்திய தியாகிகளுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் தூத்துக்குடி மாநகர மாவட்ட மக்கள் அங்கு போய் வீர வணக்கம் செலுத்துவது போல ஒரு இடத்தை தேர்வு செய்து அதில் அமைக்கிறதுக்கான அந்த கோரிக்கை வைப்போம். மற்றபடி அருணாச்சல நீங்கள் கொடுத்துருக்கலாம் அந்த 3 கோரிக்கையை நாம் ஒரு அறிக்கையை எழுதி முதல்வர் கவனத்தை கொண்டு செல்வோம். அந்த பணிகளை இன்றையிலிருந்து தொடங்கும் என்கின்ற வேண்டுகோளோடு நாசகர ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போரிலே காட்டுமிராண்டித்தனமான காவல்துறை துப்பாக்கி சூட்டி பலியான நம்முடைய மாவட்ட வீர தியாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். உயிர் இழந்த தியாகிகளே